ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் ஒரு ரெசிபி வீடியோ தான். ஸோ இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா சன்னா மசாலா. ஸோ நான் செய்ய போகிற சன்னா மசாலா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து செய்ய போகிறேன். ஸோ அது எப்படி செய்யலாம், என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் போடுறேன் அப்படின்றது நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சன்னா மசாலாக்காக வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து கருப்பு கொண்டக்கடையில் வந்து ஒரு 8 மணி நேரம் கிட்ட ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சோண்டு சால்ட் மட்டும் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நார்மல் வெள்ளை கொண்டக்கடலையை விட கருப்பு கொண்டக்கடலையில் நிறைய வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ நான் ஆஸ் யூஷுவலாகவே ஒயிட் எப்பவுமே அவாய்ட் பண்ணுவேன். எனக்கு பிளாக் சன்னா தான் ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நான் பண்ண போகிற இந்த சன்னா மசாலாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் சன்னா தால் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது இந்த மாதிரி நல்லா வந்து வெந்திருக்கணும். ஸோ ஒரு 6லேருந்து 7 விசில் வரையும் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இது வந்து நல்லா வந்து வேகும். ஸோ இப்போ நம்ம வந்து கிரேவி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆயில் எக்ஸஸாக இருக்குன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூனாக கூட எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் தாளிப்புக்காக வந்து கொஞ்சோண்டு வந்து சோம்பு, ஒரு ஏலக்காய், 2 லவங்கம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இது நல்லா பொரிஞ்சதுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நல்லா வந்து குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட சேர்த்து வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு சால்ட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்குங்க. ஸோ இது நல்லா வந்து வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு தேவையான மசாலா ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்பயே வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ அதோட கலர் வந்து என்ஹான்ஸ் ஆகிறதுக்காக தான் நான் இப்பயே வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கூட ஆட் பண்ண போகிறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூள். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கலரிங்காக தான் வந்து ஆட் பண்ணுறது. உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் தான் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து இது கூட எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு க்ரீன் சில்லி வந்து ஆட் பண்ண போகிறதுனால நான் இப்போ வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரத்தை கூட்டவோ குறைக்கவோ வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இது நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இது கூட வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கிறேன். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு இதில் இருக்க ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ வந்து நல்லா வந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த தக்காளியில் இருக்கிற அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரையும் நல்லா வந்து வதக்கிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேவிக்கு தேவையான ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த கிரேவிக்கு ரொம்பவே ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்க போகிறது. ஸோ இதுக்கு தேவையான அளவு வந்து தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 கேஷ்யூ நட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவியோடு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் இருக்க எல்லா ராஸ்மெல்லும் போகிற வரையும் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து கொதிக்க விடுங்க. ஸோ அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துக்குங்க. சால்ட் இல்லை வந்து ஸ்பைஸ் லெவல் கம்மியாக இருக்கான்னு பார்த்துட்டு சால்ட் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்மளோட வேக வச்சுருக்க அந்த கொண்டக்கடலை எடுத்து இதில் போட்டுற வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கிரேவி கிட்டத்தட்ட வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். ஸோ கொதித்ததுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பாதி கொண்டக்கடலை வந்து அப்படியே வந்து முழுசாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மீதி வந்து கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மசிச்சு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த கிரேவி வந்து நல்லா அந்த கொண்டக்கடலையோடு சேர்ந்து சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் வந்து முழுசாக ஆட் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ளேவரிங் வந்து அதில் ஆட் ஆகாத மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி மசிச்சு கொஞ்சோண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பர்பான சன்னா மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்காது, ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் தான் இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்பாத்தி, பூரி, இட்லி இல்லை தோசை எது வேணாலும் வந்து
கம்பைன் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ ரொம்பவே சூப்பர்பாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐடியா நான் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் யாருன்னா ட்ரை பண்ணிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் இதோட பிக்ஸை வந்து எங்கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கிவ்அவே வந்து போயிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் கிவ்அவேயில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ சீக்கிரமாகவே கிவ்அவேயோட வின்னர் அனௌன்ஸ்மெண்ட்டும் கண்டிப்பாக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.